நாங்கள் வந்து மகளிர் சுய உதவி குழு நடத்தின்னு இருக்கோம். இதில் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு முன்னெல்லாம். இப்பயும் அதே ஆட்சி வரணும்னு நாங்கள் இப்ப சட்டம் ஒழுங்குல அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு தான் இருக்கு. இப்போ எடப்பாடியார் வந்தா எல்லாம் நல்லா இதுவாகும். சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? திட்டங்கள்லாம் வந்து சேருது. இப்போ ஓரளவு பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமா பாதுகாப்பே இல்லை. எங்க பார்த்தாலும் பாலியல் டெய்லி நியூஸ்ல இதே தான் ஓடுது. பாலியல் வன்கொடுமை 4 வயசு 3 வயசு 2 வயசு அப்படின்னு அதெல்லாம் ஒழியணும். எடப்பாடி ஆட்சி வந்தா நல்லா இருக்கு. மத்திய அரசு திட்டம்லாம் உங்களுக்கு வருதாக்கா? அது அப்ப அரிசி கொடுக்கறது, இப்போ கேஸ் இது மாதிரி அதெல்லாம் இந்த ஜல்ஜீவன் இது மாதிரியான விஷயங்களா இருக்கா? உங்களுடைய ஓட்டு இப்ப ஏடிஎம்கே. இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க இல்லையா? இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. டிவிக்கேவும் சொல்றாங்கதான். அதுவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான். எப்படி இருக்கும் பாக்கலாம். ஆனா அவரால வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியுமா? அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குமா? அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சொல்லுங்க, எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சீர்கெட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கேள்விக்குரியதா இருக்கு. திட்டங்கள்லாம் வந்து சரியா சேருதாங்க? 10% கூட சேரல. இப்ப இந்த தொகுதியில கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? எப்படி இருக்கு? இருந்த எம்எல்ஏ சரியா ஒரு சில திட்டங்களை அவளால முடிஞ்சது செஞ்சாரு. இப்ப நீண்ட நாளா ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றவே இல்ல, ரொம்ப நாளா இன்னமும் அப்படியே பெண்டிங்ல இருக்குன்னா எதுனா? எங்களுக்கு வந்து நந்தன் கால்வாய் திட்டம் வந்து எங்களுக்கு எந்த முதலமைச்சர் எந்த செஞ்சில எந்த எம்எல்ஏ வந்தாலும் அது சரி வர சீர்திருத்தலாம். மத்திய அரசு மாநில அரசு ஒன்னா ஒரே அணியில் இருந்தாங்கன்னா அதை சீர்திருத்தலாம். எங்களுக்கு தண்ணி குடிநீர் பிரச்சனை எப்போதும் வராது. இங்க உங்க தொகுதியில யாரு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா? இப்போதைக்கு சிவி சண்முகம் தான் வாய்ப்பு. சிவி சண்முகம் தான் வாய்ப்பு. டிவிக்கே இப்ப வந்திருக்காங்க, அவங்களுடைய இது ஏதாவது இருக்குமா பாதிப்பு? ரசிகரும் எல்லாம் விரும்புறாங்க. அது ஏற்றுக்க முடியுமா என்னன்னு தெரியல. உங்களுடைய ஓட்டு அப்ப ஏடிஎம்கே தான் போடும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு அப்படியேதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு வருஷமா டிஎம்கே தான் இருந்தாங்க. இப்ப புதுசா வரவங்க டிவிகேவுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அதுவும் இல்லாம பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடையவே கிடையாது. எல்லா விஷயங்களும் பாக்குறோம். சின்ன பொண்ணுங்கல இருந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். சும்மா ஒரு பொண்ணுங்க தனியா போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. டிவிகேக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பா டிவிகேக்கு தான் போடுவேன். இப்போ வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழக அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து அந்த திட்டங்கள்லாம் மக்கள் கிட்ட நல்லா சென்று அடைஞ்சிருக்கா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அது எனக்கு சரியா ஐடியா இல்லைண்ணா. அது இப்ப வெற்றி வாய்ப்பு வந்து இங்க யாருக்கு அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னோட அதான் டிவிகேக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அதிகமா அவருக்கு தான் போய் சேரும்னு நினைப்பேன். சரிங்க, வேற என்ன இப்ப அவங்க வந்தா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன எல்லாமே மாறணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு வேணும். அதனால கண்டிப்பா அது மாறியே ஆகணும். நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பா டிவிகே மேல, விஜய் சார் மேல. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா உங்க திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்காங்களா? சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. அனைத்து கடந்த கால ஆட்சிகளை காட்டிலும் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சிறப்பான முறையில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது அனைத்து திட்டங்களையும் நல்லபடியாக நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ இங்க உங்க தொகுதியில வந்து எல்லா திட்டங்களும் வந்து கிடைச்சிருக்கா? 100% அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். சரி, இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி கட்சியில் தேமுதிக வேட்பாளராக இருக்கிற வெங்கடேசன் இருக்கார். அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க, அவங்களுடைய ஓட்டு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த இந்த தேர்தலில் திமுகவினுடைய டிவிகேனுடைய பங்களிப்பு பெருசா எதுவும் இருக்காது. சும்மா அது வந்து ஏதோ ஒரு தானும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த தொகுதியில என்னென்ன கோரிக்கைகள் நான் வச்சிருக்கீங்க? இப்ப எந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றணும்? இது ரொம்ப நாளா நிறைவேற்றாம இருக்கு. இது வந்து விவசாயம் அதை சார்ந்திருக்கிற பகுதின்றதால தொழிற்பேட்டை வந்து எதிர்பார்த்தாங்க. திண்டிவனம் மயிலம் தொகுதிக்கு உள்ளடக்கிய ஏரியாவில் தொழிற்பேட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை அடிக்கடி விபத்து நடக்கிறதுக்காக மேம்பால கோரிக்கைலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்குது. குடிநீர் தட்டுப்பாடு இதர இதுவெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லபடியா இருக்குது எல்லாமே. சரி, இப்போ கண்டிப்பா வந்து அப்போ டிஎம்கேவுக்கு இங்க மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 100% அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல எப்படின்னா இருக்கு? திட்டங்கள்லாம் வந்து எல்லாமே மக்கள் கிட்ட சேருதுங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல. சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் வந்திருக்கா? நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா இந்த தொகுதியில? அதெல்லாம் எங்க ஒரு கோரிக்கை ஒண்ணும் இல்லை. நல்லபடியா இருந்தா சார் தான், அவ்வளவுதான். ஏதோ நல்லாட்சி வந்தா சார் தான். இப்ப நல்லாட்சினா இப்ப யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப மயிலம் தொகுதி யாரு வந்தா, எடப்பாடி வந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ இங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரு வந்தாலும் ஒழுங்கா இருந்தா சார் தான், அவ்வளவுதான். இப்ப தேமுதிக வந்திருக்காங்க, இப்போ டிவிக்கே வந்து இங்க நிக்கிறாங்க, அதனால ஓட்டு பாதிப்பு இருக்குமா? அது அதெல்லாம் சொல்ல முடியாது. மக்களுடைய கருத்து கணிப்பு தான்.
ஆனா உங்களுடைய இது வந்து ஏடிஎம்கே வரும் ஆமா, அப்படின்றதுதான் ஆமா. உங்களுடைய இது. இப்ப இங்க வேற என்ன கோரிக்கை புதுசா இந்த எலெக்ஷன்ல இந்த கோரிக்கை வச்சா இந்த கோரிக்கை நிறைவேற்ற நல்லா இருக்குன்னா இது இந்த ஏதோ நல்ல திட்டமா இருந்தா சரிதான், அவ்வளவுதான். அதை பத்தி எதுவும் ஆமா. இல்ல. வேற எதுவும் காமனா ஆஹா. ம். எது வந்தாலும் உங்க தான். அவ்வளவுதான். ஆனால் ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? தமிழ்நாட்டுல திட்டங்கள்லாம் வந்து சேர்தானா உங்களுக்கு? இப்போதைக்கு மோசமாக தான் இருக்கு, எந்த இதுவும் சரியில்லை. இப்போ வேற யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில யாரு வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா? மாற்றி மாற்றி 2 பேரும் போட்டாச்சு, புதுசாக என்ன வந்தால் நல்லா இருக்கும். இப்ப விஜய்க்கு வந்து வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், விஜய் வந்தால் நல்லா இருக்கும். டிவிக்கே தான். அப்போ உங்க ஓட்டு டிவிக்கேக்கு தான். சரிண்ணா, இப்போ வேற ஏதாவது இங்க கோரிக்கை இருக்காண்ணா உங்களுக்கு? இந்த தொகுதியில என்ன கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறைய இருக்கு, எங்கே எதனா 1 2 தான் இது பண்ணுறாங்க, மீதி எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. ஆனா இப்ப இந்த தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து சேருதுங்களா? சட்டங்கள் சேருதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ப்ரோ. சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து ஆக்சுவலி யார் வந்தாலும் இதுதான் பண்ண போறாங்க. இவங்க டிஎம்கே பீரியட் ஓகே, ஓரளவுக்கு கொண்டுட்டு போறாங்க. ஓகே, இப்ப மயிலம் தொகுதியில என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? மயிலம் தொகுதியிலிருந்து ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் தண்ணி, மெயினா அந்த தண்ணி பிரச்சனை இன்னமும் எந்த ஊர்லயுமே தீராம தான் இருக்கு. மெயினா அந்த தண்ணி பிரச்சனை தீர்ந்தாலுமே போதும். இப்போ தேமுதிக நிக்கிறாங்க, ஏடிஎம்கே நிக்கிறாங்க, டிவிக்கு எல்லாம் நாம் தமிழர் எல்லாம் நிக்கிறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இது யாருக்கு சப்போர்ட்? என்னோட இது வந்து டிஎம்கேல வந்து செஞ்சு சிவா நின்றானா அவருக்காக நான் ஓட்டு போலாம் சொல்லிருந்தேன். இப்போ வந்து ஏடிஎம்கே அதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதனால நான் டிவி கேட்க போலாம் சொல்லிட்டு பிறகு ஏடிஎம்கே நான் போட மாட்டேன், டிவிக்கே தான் போடுறேன். சரி, வேற ஏதாவது கோரிக்கை நீங்க வைக்கிறீங்களா? அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை நீங்க வைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் எனக்கு எந்த கோரிக்கை. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படின்னா இருக்கு, நல்லா இருக்கா? திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்குதுங்களா? இல்லையே, நல்லா இல்லை, திட்டங்கள்லாம் எதுவுமே எதுவுமே கிடைக்கல. சரிண்ணா, இப்போ இங்க உங்க மயிலம் தொகுதியில என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தணும், என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பஸ் வசதி சரியா இல்லை, மக்களுக்கு நல்ல ஒரு கழிவறை இல்லை, பொது இடத்துல ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இப்ப யாருக்கு உங்களுடைய ஓட்டு சப்போர்ட் இருக்கும்? யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம மயிலம் தொகுதியில? எனக்கு என் சப்போர்ட் வந்து டிவிக்கே தான். டிவிக்கே தான். அவங்க வந்தா எல்லாம் திட்டங்களும் நிறைவேற்றும். ஆமா, என்ன ஒரு நீங்க நம்பிக்கை இருக்கு. கோரிக்கை வைக்கிறீங்கன்னா இந்த தொகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணு, மக்களுக்கு இப்போ ஏற்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை இதுல மயிலம் தொகுதியில, கழிவறை இல்லை, பொது கழிவறை எல்லாமே ஒரு இதாக தான் போயிங்குது. அது மெயினா அது வந்து வேணும்னு நீங்க டிவிக்கே போறீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சு? திமுக தான் இருந்தீங்க. இப்போ வந்து டிவிக்கே விஜய் வந்ததுனால விஜய்க்கு தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு சட்டம் ஒழுங்கு வந்து சில சூழ்நிலைகளை சரியில்லாம போகுது. அதையெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஊருன்னு எடுத்துக்கினா ஒரு தெருவில் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர் நம்மளால சரிவர பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாதுகாப்பு நம்ம தான் பாதுகாப்பு அளிக்கிறது. காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ அரசாங்கமே கொடுப்பாங்க. அது பின்கூட்டி வர்றதுக்கு முன்கூட்டியே நம்ம எல்லாருமே நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் அதை முறையா பயன்படுத்திக்கணும். அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. மயிலம் தொகுதியில என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? மயிலம் தொகுதி என்பது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத தொகுதிப்பா. எங்க தொகுதியை பொறுத்தளவு எந்த வேட்பாளருக்கு ஜெயிக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அங்க ஆட்சி அமையுது. அவரு எம்எல்ஏ மேல வேட்பாளர் மேல குறை சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஆட்சி அமைக்கிறது இது ஆப்போசிட் என்னும் போது சில பண்டுகள் வந்து குறைச்சிதான் வருது. அந்த பண்டுகள் குறைச்சி வரும்போது ஒரு குறிப்பிட்ட நிதி எடுத்து தான் எல்லாருக்கும் செயல்படுத்த முடியுது. 3 ஒன்றியத்தை உள்ளடக்கியது மயிலம் ஒன்றியம், வல்லம் ஒன்றியம், உலக்கூர் ஒன்றியம். இந்த 3 ஒன்றியத்தை உள்ளடக்கியது தான் மயிலம் சட்டமன்ற தொகுதி. இந்த மயிலம் சட்டமன்ற தொகுதி குறைஞ்ச நிதி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பகிர்ந்தளிக்க அந்த எம்எல்ஏவால முடியாது. எங்க தொகுதியை பொறுத்தளவு எல்லாம் சிறப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, அரசாங்க அதிகாரிகளும் இருக்காங்க. அந்த சூழ்நிலை இருக்கும்போது மயிலம் சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிச்சாலும் அது ஆப்போசிட்டா தான் ஆட்சியில் அமைக்கிறாங்கண்டி. மற்றபடி நம்ம கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு முன் வராங்க, ஆனா சரிவர செய்ய முடியல. இப்ப இந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில டிஎம்கே கூட்டணிக்கு வெளியில் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்காரு எல் வெங்கடேசன், சொந்த மண்ணுக்காரர். இரட்டையில கட்சியில முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போட்டிடுறாரு. எப்படிதான் இருந்தாலும் உள்ளூர்கார விட்டு கொடுக்க மாட்டாங்க மக்கள்.
கண்டிப்பா ரெட்டலை சிவி சண்முகத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குப்பா. உங்களுடைய சப்போர்ட் யாருக்குண்ணா? என்னுடைய சப்போர்ட்டு நான் உண்மையிலேயே சிவி சண்முகத்தை தான் ஓட்டு போடுவேன். சரி. இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க, அவங்களால ஓட்டு பாதிப்பு ஏதாவது இருக்குமா? டிவிக்கே வந்திருக்காங்கன்னா உண்மையிலுமே ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒவ்வொரு அரசாங்கத்துடைய அரசு அதிகாரிகள் ஒரு டிமாண்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றுறாங்கன்னா, ஒரு ஜீவோ வெளியிடுறாங்கன்னா அது வெளிப்படையா மக்களை போய் சேரணும். அந்த வெளிப்படைத்தன்மை இப்ப டிவிக்கே தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. எல்லாமே நேர்பட வெளிப்படையான ஆட்சி, வெளிப்படையான மாற்றம், வெளிப்படையான கோரிக்கை எல்லாமே நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவரும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு வந்தது நல்ல விஷயம்தான். ஊழல் ஒழிப்பு பண்ணியிருக்காரு. அந்த எப்படி சொல்றது, 1952 இருந்து இன்னைய வரைக்கும் சரி அரசு வந்து எக்ஸலண்டா போயின்னு தான் இருக்குது. கண்டி யாரும் குறைச்ச பாடே கிடையாது. நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை குறைக்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் பார்க்கணும். அரசாங்கம் ஓரளவுக்கு வந்தாலும் அந்த சுத்தி இருக்கிற இளைஞர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, அதை பார்வைக்கு கொண்டு போகணும். 1000 பேர் இருக்காங்கன்னா 10 போலீஸ் தான் இருக்காங்க. அந்த 10 போலீஸ் 1000 பேர் கட்டுக்கொள்ள முடியாது. சட்டம் ஒழுங்கை கொஞ்சம் கரெக்டா பண்றதுன்னா மக்கள் நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். கண்டி எல்லாத்தையும் அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது, அரசு அதிகாரிகளையும் கூட சொல்ல முடியாதுப்பா. என்ன திட்டங்கள் அதாவது என்ன கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க? புதுசா வரவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னா மயிலம் தொகுதியில என்ன? எங்க மயிலம் தொகுதி என்பது அதிக பஞ்சாயத்து கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. எங்க மயிலம் தொகுதி என்பது ஒரு நகராட்சியா பேரூராட்சியா மாத்தணும்பா. எங்க மயிலம் சட்டமன்ற தொகுதியை ஒரு பேரூராட்சியா அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமூக வலைதளங்கள பாக்குறீங்க, இது சின்ன குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரைக்கும் பாலியல் தொல்லை, கொலை, கஞ்சா இப்படி தலைவிரித்தாடு. இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இங்க இப்ப மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி இருக்காங்களா? இது வரைக்கும் வச்ச கோரிக்கை ஏதாவது நீண்ட நாளா கோரிக்கை வந்து நிறைவேற்றாம அப்படியே இருக்கு? மயிலம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு தேவனூர்ல வந்து அவரு ஸ்டாலின் ஒரு பாக்ஸ் வச்சு எல்லாம் கோரிக்கைலாம் வாங்கினாரு. ஆனா இது வரைக்கும் அந்த பாக்ஸ் திறந்தாரான்னு தெரியல. எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட நாள் கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. இன்னமும் எங்களுக்கு அந்த தண்ணி வரது அந்த வாய்க்கால் சரி பண்ணல. சரி, இப்ப புதுசா வந்து வேற ஏதாவது கோரிக்கைன்னா என்ன கோரிக்கை சொல்றீங்க நீங்க? எங்க இதுக்கு ஒரு கலைக்கல்லூரி வந்தா நல்லா இருக்கும். கலைக்கல்லூரி வந்தா நல்லா இருக்கும் எங்க ஏரியாவுக்கு வந்து. ஏன்னா அதே மாதிரி எங்க மயிலம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு நகராட்சி பேரூராட்சி எதுவுமே கிடையாது. அதனால ரெட்டனையும் மயிலத்தையும் பேரூராட்சி ஆகினா நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து ஏடிஎம்கே நிக்கிறாங்க, தேமுதிக நிக்கிறாங்க, டிவிகே, நாம் தமிழர் எல்லாம் நிக்கிறாங்க. இதுல யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏடிஎம்கே சிவிஎஸ் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தானே? என்னுடைய எங்க பக்கத்து இருக்காரு, அதனால அவருக்கு தான் எங்களுடைய சிவிக்கு தான் உங்களுக்கு. சிவிஎஸ் ரெட்டலை தான் உங்களுடைய. ரெட்டலைக்கு தான். இப்போ வேற இப்ப அவங்க வந்தா என்ன கோரிக்கை நிறைவேற்றணும்னா கலைக்கல்லூரி தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீண்ட நாளா யாருமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்னா வேற என்னன்னு சொல்லுவாங்க? நிறைய இருக்கு. இந்த நெல் கொள்முதல் நிலையம் அதிக தேவைப்படுது எங்க பகுதிக்கு. அது மாதிரி ஏடிஎம் ஆட்சியில வந்து நெல் கொள்முதல் நிலையம் வந்து இதுல கொண்டு வந்தாங்க. வல்லம் கிராமத்துல கொண்டு வந்து கட்டி இன்னை வரைக்கும் அந்த 5 வருஷமா திறக்கல. அது ஏடிஎம் ஆட்சியில கொண்டு வந்தாங்கன்றதுக்காக இப்ப வரைக்கும் திறக்காம அப்படியே தான் இருக்குது. இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க, அதனால பாதிப்பு ஏதாவது இருக்குமா வெற்றி வாய்ப்புல? டிவிக்கு பொறுத்த அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது வந்து திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க ஓட்டு தான் வந்து அதிகமா. ஆமா ஆமா, 100 ஓட்டு உதாரணத்துக்கு வாங்குறாருன்னா விஜய் வந்து அதுல 80 ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பு. எனக்கு மயிலம் தொகுதி, என்னுடைய பேர் KT சுரேஷ்குமார். இங்கே மயிலம் தொகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரட்டை இலை சின்னம் இங்கே கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படிப்பட்டாலும் அவங்க மக்கள் விரோத ஆட்சி செய்ததன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் மயிலம் தொகுதியில் களம் காணா நிச்சயமாக அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்காது என்ற பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வேட்பாளர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவலங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்த ஒரே காரணத்தினால மயிலம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தால் மக்கள் படுதோல்வி அவர்கள் கொடுப்பார்கள் என்று தெரிந்தே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வெங்கடேசன் அவர்களுக்கு இங்கே சீட்டு வழங்கியிருக்கிறாங்க. வேற கேள்வி. இப்போ இங்கே என்னென்ன திட்டங்கள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க இது வரைக்கும்? அந்த கோரிக்கைகள்லாம் இது வரைக்கும் முன்னால் இருந்தவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்களா? இப்போ புதுசாக ஏதாவது கோரிக்கை இவங்க வந்து பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் வாக்குறுதியில் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ
ஒரு 525 வாக்குறுதி இங்க கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் நானே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் 2021 என்னுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வாக்களித்தேன். ஏன் எதற்காக நான் வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா, திரு முதல்வர் அவர்கள் தமிழகத்தை சிங்கப்பூராக நான் மாற்றுவேன், தமிழகத்தை இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வருவேன் என்று என்னை போல இருக்கிற இளைஞர் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாங்கெல்லாம் எதிர்பார்த்து, ஏதோ இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிக்கெல்லாம் நல்ல ஒரு விவசாயத்தில் முன்னேற்றம் அடையும், இலவச கல்வி கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துதான் 21ல் கலைஞர் ஆட்சி வேற மாதிரி இருக்கும், முதல்வர் ஆட்சி வேற மாதிரி, நிச்சயமாக தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி வேற மாதிரி இருக்கும், தமிழகத்தை சிங்கப்பூரா மாற்றம் என்ற சொல்ல ஒரே காரணத்துக்காக நாங்கெல்லாம் ஏமாந்து நம்பி வாக்களித்தோம். வாக்களித்ததுடைய விளைவு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை பெண்களுக்கு கூட 2 வயது குழந்தைகள் முதல் 60 வயது பாட்டி முதல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக இந்த முறை அவங்க எந்த திட்டமும் இங்க மக்கள் திட்டத்தை கொடுக்கல, எந்த மக்களுக்காக எந்த வாழ்வையும் கொடுக்கல, பாதுகாப்பையும் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தமிழகத்துல நிச்சயமாக நாங்க மக்கள்லாம் சொல்றோம். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய வாக்கு கிடையாது. இப்போ இந்த தொகுதியில் என்ன முக்கியமான கோரிக்கையா என்ன நீங்க வைக்கிறீங்க? இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி, ஒரு தரம் உயர்ந்த ஒரு இலவச அரசு உயர்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி. இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா நவோதயா வித்யாலயா பள்ளின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 27 மாநிலங்களை நவோதயா வித்யாலயா பள்ளி இலவசமாக உயரிய கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இலவச உயரக ஒரு கல்வியை தமிழகத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரவிட மாட்டாங்க. அதனுடைய நோக்கம் இப்ப மக்களுக்கு தெளிவாக தெரியுது. அதாவது அந்த இலவச கல்வி என்பது ஒரு சிபிஎஸ்இ உயர் கல்வி. அந்த கல்வியை கொடுத்துட்டா திராவிட முன்னேற்றத்துக்கு இருக்கிற 30 அமைச்சர்கள் தான் அந்த சிபிஎஸ்இ பள்ளியை தனியார் பள்ளியை நடத்திட்டு வராங்க. அப்படி அந்த இலவச பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி நவோதயா வித்யாலயா பள்ளியை பிரதமர் அவர்கள் தலைமையிடக்கூடிய அந்த பள்ளியை தமிழகத்துல வரவிட மாட்டாங்கன்னா, தமிழகத்துல இவங்க வர விட்டாங்கன்னா ஏதோ எங்களை மாதிரி இருக்கிற நடுத்தர பிள்ளைகள் இருந்து வறுமை கோட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூட இலவசமாக 3 மொழியை மும்மொழி கொள்கை என்று சொல்றோம். மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னா 3வது ஒரு மொழியாக இந்தி மொழியை நம் நாட்டுடைய பிரதமர் அவர்கள் எடுத்து படியுங்கள் அப்படிதான் சொல்றார். அதை இவர்கள் திணிக்கிறாங்க, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ மக்களை ஏமாத்துறாங்க. தெளிவா தெரியுது. எங்களுக்கு தமிழகத்துல இலவச சிபிஎஸ்இ பள்ளி தரும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் எங்களுடைய வாக்களிப்போம். இப்போ டிவிகேல வந்து விஜய் வந்து இங்க வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்? ஆனா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் புதியதாக வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் அவங்களுக்காக வந்து ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் தமிழகத்துல இந்த சினிமா மோகம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த மோகத்தில் காரணமாக தான் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது. ஆனா அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்குதா, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குதானா, அவர் களத்துல நின்று அவர் மக்களை சந்தித்து அவர் பெருவாரியான வாக்குகளை மக்களிடையே எடுத்தார்தான் அவரை பத்தி நமக்கு ஒரு அரசியல் தலைவராக மூலியமா நம்ம ஏற்றுக்க முடியும். அவர் எப்படி நினைச்சாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் போல் விஜயகாந்த் அவர்கள் போல் நாமும் நடித்து அரசியலில் வந்தோம்னா நாம பெரிய அரசியல் களம் காண்டு நாமும் முதல்வர் ஆகலாம் என்ற கணவர் வருகிறார். ஆனா எம்ஜிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் நேரடியாக சினிமாவில் நடித்து விட்டு அவர் வந்து அரசியலில் இறங்கி முதல்வர் ஆகல. அவர் எப்படி முதல்வர் ஆகினார் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஒரு கழகத்துல ஒரு கட்சியில மிகப்பெரிய உயரிய பதவியில மக்களை சந்தித்து மக்களோட உணர்வை புரிந்து பல ஆண்டுகளாக ஒரு இயக்கத்துல மிகப்பெரிய ஒரு பதவியில மக்கள் பதவியில இருந்த அந்த அனுபவத்தின் காரணமாக அவர் 10 ஆண்டு காலமாக ஒரு தனியார் அவருடைய கட்சியில இருந்து பிறகு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் செல்வந்தராக வந்து அவர்கள் முதல்வராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடிந்ததுன்னா அது எம்ஜிஆர் அவர்களுடைய தலைவர்களாக முடியும். அப்படிப்பட்ட தலைவர் என்று நினைத்து
இன்று விஜய் அவர்கள் நாமும் முதல்வர் ஆகலாம் என்ற கனவோடு வருகிறார். இது மக்கள் ஏற்க மாட்டார்கள். அவருக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏதோ ஒரு தொகுதிக்கு ஒரு 7 to 8% வாக்கு இந்த இளைஞர் மோகத்தில் அவர் வாங்கக்கூடும் என்பதை தவிர அவர் அரசியல் அனுபவம் அற்றவர் என்பது மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ வந்து மயிலம் தொகுதியில் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 4 தொகுதி, இந்த வடக்கு மாவட்டத்தில் இந்த 4 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த கல நிலவரம் 4 தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும்னு நாங்க வாக்கு கேட்கிற மக்களோட மக்கள் நாங்க போற இடத்துலாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இந்த நிலைமை. நிச்சயமாக இந்த முறை பாரத பிரதமர் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. நாங்க மக்கள் அப்படிதான் நம்புறோம். திமுக ஆட்சியில் நான் பாமக ஒன்றிய அவைத் தலைவர் அந்த ரோட்ல ஓராங்களாம் தான் போட்டுக்கிறோம். திமுக ஆட்சியில் உங்களுடைய சாலை வந்து சாலை வந்து 1 இன்ச் அளவு தான், 1 இன்ச் தான். ஊரு என்ன? தென்கல்வா ஒன்றியம். அவரு நான் வந்து பாட்டாளி மக ஒன்றிய அவைத் தலைவர், கீழ் இடையெல்லாம் தலித்து சேர்ந்தவர். இப்போ நீங்க வந்து எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? மயிலம் தொகுதியில யாரு வெற்றி வாய்ப்பு? நான் வந்து எனக்கு மரகான ஒன்றியம் பாமகன்றதுனா ரெட்டையாளி தான் நான் ஓட் பண்றேன். நான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படின்னா இருக்கு? சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு. இப்போ திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே சேருதா? மத்திய அரசு திட்டங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யல. எதுவுமே வந்து உங்களுக்கு சேரல. எல்லாம் வந்து திமுக அராஜக ஆட்சி தான் நடந்துங்குது. சின்னவன் கவுன்சிலர் இருந்து தலைவர்ல இருந்து வார்டு மெம்பர்ல இருந்து கேட்டாக்கா உனக்கு என்னடா 10 பேர்ல நீ போடா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட கீழ் இடையாளத்துல பொது இடத்த கவர்மெண்ட் பால் சொசைட்டில எழுதி இருக்கிறாங்க. அதை போய் நாங்கள் வந்து ஏங்க இங்கே எழுதுறனாக்கா நாங்கள்லாம் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம், உங்களால் முடிஞ்ச நீ வேணுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்றாப்புல திமுக பிரமுகர். அவர் பெரியார் கண்டக்டர் கிருபாநிதி. சரிண்ணா, இப்போ வந்து யார் வந்தால் இப்போ ஏடிஎம்கே தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏடிஎம்கே தான் உங்களுடைய வாக்கு? ஆமாம் ஐயா. சரிண்ணா, இப்போ டிவிக்கே விஜய் வந்திருக்காங்க, அவங்களால வெற்றி வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? அது வெற்றி வாய்ப்புன்னா அது ஐயா சொன்ன மாதிரி தாங்க. இப்போ என்னை பார்க்கறதுக்கு 2 பேர் வராங்கன்னாக்கா அதை வந்து இவர் போடுவாருன்னு நான் நம்பி போட முடியாது. வெற்றி வாய்ப்பு கம்மி தான் அவங்களுக்கு. அது ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கே சரியில்லை. எங்கே பார்த்தாலும் திருட்டு, வழிப்பறி, கொலை, கற்பழிப்பு, சட்ட ஒழுங்கே சரியில்லாமல் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்கூல் முதல், பள்ளிக்கூடம் முதல், வேலை செய்கிற இடம் முதல், எந்த ஒரு பொது இடத்துலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நகைதான் போட்டுன்னு வந்தால் பாதுகாப்பாக தான் போட்டுன்னு ஒரு சூழ்நிலையாக இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா ஒரு கோயில் விசேஷத்துக்கு போனால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க மோயனூரில், அவங்க சொந்த ஒரு ஈச்சமுப்போம், மோயனூரில் வந்து ஒரு கும்பாபிஷேகத்தில் வந்து நகையை காணாமல் ஆக்கி போன நகையை விட்டுட்டு இன்னைய வரைக்கும் பெரிய தூசி போர்ட்டேட்டில் கேஸ் கொடுத்து இன்னைய வரைக்கும் அவங்க லோல் போட்டு கிடக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடையாது. சட்ட ஒழுங்கும் சரியில்லை சார். திட்டங்கள்லாம் எப்படின்னா, திட்டங்கள்லாம் வந்து மத்திய அரசு திட்டங்களோ இல்லை மாநில அரசு திட்டங்கள் எல்லாமே வந்து சேருதா உங்களுக்கு? 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வந்து எந்த விதமான திட்டமும் மக்களுக்கு சேரலை. அதிகாரிகள் வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கத்தோடு தான் வேலை செய்கிறாங்க, ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்ய மாட்டாங்க. நிறைய விஷயம் அது சொல்லப்போனால் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் திருமண உதவித்தொகை வந்து மணமகனுக்கு 8000, மணமகளுக்கு 10,000 கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றியே இன்னும் கிராம மக்களுக்கு தெரியும் இல்லை. ஏழை விவசாயி பசங்களாம் கல்யாணம் பண்ணுறப்ப அந்த திட்டத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதிகாரிகளும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஈவேரா மணியம்மை திட்டத்தில் ஒரு அப்பா இல்லாத பொண்ணுக்கு 1 பவுன் நகையும், பட்டதாரி பெண்ணுக்கு 50,000, இப்போ ஸ்கூல் படித்த பெண்களுக்கு 25,000 பணம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி விவசாயிகளுக்கு எந்த விதமான விழுப்புரமும் இல்லை. அதிகாரி வந்து ரொம்ப தொய்வாக வேலை செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒரு ஊருக்கு வந்து 2 மணிகார் 1 மணிகார் இருக்கிறாங்கன்னா 1 மணிகார் அந்த ஊரில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. பக்கத்து ஊர்லேயும் இன்சார்ஜ் பண்ணி 2 ஊர் மணிகாராக இன்சார்ஜ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறாங்க. இதனால ஒரு அடங்கல் வாங்குறதுனா கூட பக்கத்து ஊர் போய், இப்போ எங்கள் ஊர் பார்த்தா பெரிய தச்சூர்லையும் இருக்கிறாங்க, சித்தனிக்கு இன்சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒரு அடங்கல் வாங்குறதுனா சித்தனிக்கு வர வேலையாக இருக்குது, சித்தனில் இருக்கிறவங்க பெரிய தச்சூர் வர வேற வேலையாக இருக்குது. ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு அதிகாரி போட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். திட்டங்கள் மக்களை சேரலை. இப்போ மயிலம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து ஒரு அதிமுக வேட்பாளர் சி சண்முக அண்ணனுக்கு தான் ரொம்ப வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர் கடந்த 2001 வந்து கல்வி மற்றும் வணிக வரித்துறை மந்திரியாக இருக்கிறப்ப மக்களுக்கு நிறைய திட்டங்களை சேர்த்தார். 2001 அவர் சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனம், அப்போ மயிலம் வந்து திண்டிவனம் தொகுதியில் இருந்தது.
ஒருங்கிணைந்த இருக்கிறப்ப திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று சி.வி. சண்முகம் கல்வி மற்றும் வணிகத்துறை மந்திரியாக இருந்திருக்கிறப்ப மக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைய செஞ்சார். இப்பயும் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. கடந்த இந்த 20 ஆண்டு காலமாக நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் மயிலம் தொகுதியில் வந்து அண்ணன் சி.வி. சண்முகம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதில் எந்த விதமான சந்தேகங்கள் கிடையாது. மறுபடியும் அவர் மக்கள் பணி செய்யணும். தற்சமயம் எம்பியாகவும் இருக்கிறார், ராஜ்யசபா எம்பியாவும் அண்ணன் சி.வி. இருக்கிறாரு. இருந்தாலும் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு போனால் அவரை எளிமையாக பார்க்கலாம், எளிமையாக சந்திக்கலாம். அவங்க அண்ணன் பெரியவர் ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் அவரும் எளிமையாக பழகிறார். எல்லாருக்கிட்டையும் ஏழைகளோட ஏழையாக மக்களோட மக்களாக பழகிற ஒரே குடும்பம். எங்களை பொறுத்த வரைக்கும் சி.வி. அண்ணன் வந்து இந்த மயிலம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. சார் இப்போ டிவிக்கே விஜய் கட்சி வந்து இங்கே போட்டிடுறாங்க, அதனால ஏதாவது வெற்றி வாய்ப்பு பாதிப்போ இல்லை அவங்க ஓட்டு பெரிய போயிடும்? டிவிக்கே விஜய் வந்து இது வரைக்கும் மக்கள் போராட்டத்திலையோ மக்கள் களத்திலையோ இது வரைக்கும் எந்த ஒரு வாட்டியும் வந்ததே கிடையாது. அவர் வந்து இந்த சினிமாவை அந்த மோகத்தில் தான் இளைஞர்களை வந்து சீரழிச்சிங்கன்னு அந்த ஒரு சினிமான்ற ஒரு சப்போர்ட்டில் தான் வராரு. அதனால் வந்து விஜய்க்கு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மயிலம் தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே அவருக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ எம்ஜிஆர் கூட நடிகராக இருந்தார். எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடியே திமுக எம்எல்ஏ வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு நரிக்குறவர் மக்களுக்கு ரிக்ஷாக்காரங்களுக்கு அவங்களாம் நலத்திட்டம் பண்ணி தான் தனி கட்சி அதிமுக தொடங்கி 10 வருஷம் மக்கள் பணி ஆட்டி தான் அதிமுக தொடங்கி முதலமைச்சர் ஆனார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. எந்த ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கறது கூட ரொம்ப தயங்குறாரு. கரூரில் வந்து 42 பேரை யாரோ இறந்தாங்க, தாவேக்க தொண்டர்கள் பொதுமக்கள் இறந்தாங்க. அது கூட ஒரு சரியான விளக்கம் பத்திரிகையாளர் முன்னாடி பத்திரிகை சந்திப்பு நடத்தலை. இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்ய போறாரு? அதான் என்னுடைய ஒரு கட்சி தலைவராக தகுதி விஜய்க்கு கிடையாது. சார் இப்போ மயிலம் தொகுதியில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க வந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்? நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கும், அதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்குதுன்னா என்ன கோரிக்கைண்ணா? நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னாக்கா மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய தச்சூர், வீடூர், ரெட்டனை இந்த 3 ஊர் முக்கியமானது. இந்த 3 ஊரில் முக்கியமானது எதுன்னு கேட்டாக்கா பெரிய தச்சூரில் வந்து காவல் நிலையம் எல்லாமே இருக்குது. பெரிய தச்சூருக்கு வந்து மயிலம் சட்டசபை தொகுதி இருக்குது. பெரிய தச்சூரில் வந்து ஒரு தீயணைப்பு நிலையமும் ஒரு சார் பதிவாளர் அளவும் வரணுன்ற நம்ம நீண்ட நாள் கோரிக்கை. அது வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாக்கா இப்போ மயிலம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் வைக்கத்தோட பெரிய தச்சூரில் வச்சாக்கா அங்கேருந்து ஒரு தாய் கிராமமாக பெரிய தச்சூர் விளங்குது. அங்கேருந்து ஒரு 50 கிராமங்களும் குக்கிராமங்களும் சிறு கிராமங்களும் கண்டிப்பாக பலன் அடையும். எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தச்சூர் கிராமத்துக்கு ஒரு தீயணைப்பு நிலையம், சார் பதிவாளர் அலுவலகம், பெரிய தச்சூர் கிராமத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி இதை வரணும். ஒரு அண்ணன் வெற்றி பெற்றால், சி.வி. சண்முகம் அண்ணன் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இதை செய்வார். முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போதைய சூழ்நிலையில் சட்ட ஒழுங்குமுறை சரியில்லை. முக்கியமாக போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா போதை அதிகமாக இருக்குது. இந்த ஆட்சி மாற்றினா நல்லாயிருக்கும். சட்டங்கள் வந்து சரியான முறையில் வந்து சேரலை. இப்போ மாநில அரசு திட்டங்கள் வரல, சரி மத்திய அரசு திட்டங்களாவது உங்களுக்கு ஏதாவது வந்து சேருதுங்களா? மத்திய அரசு திட்டங்கள் வருது, அது ஒழுங்கான முறையில் சேர்க்கறதுக்கு இங்கே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க, வரத்தையும் ஒழுங்காக கொண்டு சொல்ல மாட்டாங்க. சார் நான் இப்போ மயிலம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு? இந்த மயிலம் தொகுதி சி.வி. தான். நீங்கள் அவரு தான் நீங்களும் உங்கள் சப்போர்ட்? ஆமாம். இப்போ டிவிக்கே வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓட்டு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க? அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? வெற்றி வாய்ப்புலாம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு புது ஓட்டு, புதுசாக அந்த இளைஞர்கள் யாருடைய ஓட்டு கொஞ்சம் அவங்க வர்றதால யாருடைய ஓட்டு பாதிப்பாகும்? அவங்க வர்றதால வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு பாதிக்கும், மற்றபடி யாருக்கும் பாதிப்பு இல்லை. இந்த தொகுதியில் என்னென்ன கோரிக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்க? இப்போ புதுசாக ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா, இல்லை நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் ஏதாவது பெண்டிங் இருக்கா? இந்த தொகுதியில் எங்கள் கூட எப்படி பார்த்தோம்னாக்கா தீயணைப்பு துறையை கேட்டுன்னு இருக்கோம், சுகாதார நிலையம் கேட்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் இது வரைக்கும் கொண்டு வரல. வருகின்ற சட்டமன்றத்தை முடிஞ்சவருக்கு அண்ணா சி.வி. அவர்கள்ட்ட கேட்டிருக்கோம், செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னே யாரும் செய்யலை, எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு அரசுடைய சட்டம் ஒழுங்குலாம் எப்படின்னா இருக்குது? திட்டங்கள் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள்லாம் வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு மத்திய போத நிறைய இளைஞர்கள்லாம் நிறைய பாதிப்பு. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது திட்டங்கள்லாம் வந்து சேர்தானா? சரியா அந்த அளவுக்கு ஒன்றும் செய்ய அளவுக்கு இது இல்லை. இப்போ இதுல மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் வந்து சேர்ந்தா? மத்திய அரசு திட்டம்லாம் சிலதெல்லாம் வருது, ஆனால் வெளிப்படுத்தலை. மாநில அரசு அதை தடை போடுது. சரி,
இப்போ மயிலம் தொகுதியில என்ன யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இதில் சிவி சண்முகம் தான். டிவிக்கே வர்றதுனால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? டிவிக்கெல்லாம் அதெல்லாம் அதிகம் பாதிப்பு, அவர் திமுக தான் பாதிப்பு, வேண்டி அதிமுக பாதிப்பு இல்லை. பாதிப்பு. சரி, இப்போ வேற என்ன கோரிக்கை வைக்கிறீங்க மயிலம் என்ன தொகுதியில? கோரிக்கைன்னா மயிலம் வந்து தாலுக்கா இதுவாகணும், பேரூராட்சி ஆகணும். ஒரு சிலதெல்லாம் என்ன ட்ரெயின் ஒரு 5 ட்ரெயின் நின்று போகணும், அதெல்லாம் வந்து சிவி சண்முகம் கோரிக்கை வச்சுருக்காரு மத்தியில். அது வந்து அவர் வந்தால் செயல்படுத்துவது ஒரு தமிழ்நாடு அரசுடைய சட்டம் ஒழுங்குலாம் எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கா? அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லைண்ணா. சட்டம் படிப்பு வந்து இளைஞர் அணிக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த படிப்புக்காக அவங்கள கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எதனா பேசி படிப்பு படித்தவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு திட்டங்கள்லாம் வந்து சரியா செயல்படுத்தப்படுதாண்ணா? திட்டங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை, ஓரளவு கரெக்டாக இருக்குது. அவர் அண்ணனால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணி படிப்புக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கள். சரி, இப்போ மயிலம் தொகுதியில எப்படி இருக்கு? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அண்ணன் சண்முகானனுக்கு தான் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ டிவிக்கே வராங்க, அதனால வெற்றி வாய்ப்புல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அதில் பாதிப்புலாம் எதுவுமே இல்லைண்ணா. அதிலெல்லாம் பாதிப்பு எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. அண்ணன் வந்து இளைஞர் அணிக்கோசம் மட்டும் கொஞ்சம் படிப்புக்கோசம் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த மயிலம் தொகுதியில என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ வந்தாங்கன்னா என்னெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க? எனக்கு தேவை படிப்பு மட்டும் தானே. படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த வேலை வாய்ப்புக்கு மட்டும் கொஞ்சம் அவர் திட்டத்தை அதிகப்படுத்த சொல்லுவாங்க. இப்போ வேற ஏதாவது திட்டம் இங்கே முன்னாடி வந்து இது ரொம்ப நாளாக செயல்படுத்தவே இல்லை அப்படின்னா இங்கே மயிலம் தொகுதியில் என்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு? அப்படியேப்பட்ட இது எதுவுமே இல்லைண்ணா. அவர் பண்ண வேண்டிய கடமை எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான பதிவு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. சரி, கொஞ்சம் காலேஜஸஸ் அப்புறம் வந்து ஒர்க்கு அது மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லுங்கள். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லுங்கள். அது மட்டும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.